ஈரானின் உச்சத்தலைவர் மொய்தபா கமீனி உயிர் பிழைப்பதற்கு 90% வாய்ப்பில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் விதிக்கப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை வாபஸ் பெற்றுள்ளார். இந்த தண்ணீர் வழி பாதையாக பாதுகாப்பதற்கு பதிலாக பல்வேறு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்ள உடன்பட்டுள்ளதாக நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் அறிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுடன் நடத்தப்பட்ட மிகச்சிறந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் 20% கட்டணத்திற்கு பதிலாக வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் மேற்கொள்ளவிருக்கும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை மாற்றியமைக்க நான் முடிவு செய்துள்ளேன். இந்த முதலீடுகள் மிக பிரமாண்டமானதாகவும் அதே நேரத்தில் அந்த நாடுகளின் எதிர்காலத்திற்கு சாதகமான நன்மைகளை தருவதாகவும் அமையும். இதன் மூலம் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள், உற்பத்தி ஆலைகள் மற்றும் உபகரணங்கள் பெருகுவதை நாம் காண்போம். இது பல மில்லியன் கணக்கான உயர் ஊதியம் கொண்ட அமெரிக்க வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் ஈரான் துறைமுகங்களுக்கு வரும் மற்றும் அங்கிருந்து செல்லும் அல்லது ஈரான் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு மட்டுமே பொருந்தும் வகையில் முழுமையான முற்றுகை அமுல்படுத்தப்படும். ஈரான் தலைமை அந்நாட்டை முழுமையான அழிவை நோக்கிய பாதையில் கொண்டு செல்கின்றது. ஈரான் லட்சக்கணக்கான மக்களை கொன்ற நாட்கள் முடிந்துவிட்டன. மிக முக்கியமாக, ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் பெற அனுமதிக்கப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்காவின் 20% கட்டண முன்மொழிவை விமர்சித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, 20% என்பது நிச்சயமாக மிக அதிகம், நாங்கள் நியாயமாக நடப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவிற்கு எந்த பங்கும் இல்லை என்றும், தங்களின் அனுமதியின்றி அமெரிக்க படைகள் ஊடுருவ முயன்றால் அது போராக கருதப்படும், கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானின் கூட்டுப்படை பிரிவு எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரானின் தலைமை மதகுரு மொய்தபா கமீனி உயிர் பிழைப்பதற்கு 90% வாய்ப்பில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஹோர்முஸ் நீர்நிலையில் வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா இனி பாதுகாப்பு அளிக்கும். ஆனால் அச்செலவினங்களுக்கு ஈடாக அவ்வழியாக கொண்டு செல்லப்படும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இது தொடர்பாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்தின் நேர்காணலில் பேசிய ட்ரம்ப் தெரிவித்ததாவது: ஈரானின் கடற்படை, விமானப்படை என அனைத்தும் அழிந்துவிட்டன. அவர்களின் வான்வெளி தடுப்பு அமைப்புகள் செயலிழந்துவிட்டன. அவர்களின் தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுவிட்டனர். கமேனி இறந்துவிட்டார். மொய்தபா கமேனி உயிர் பிழைக்க 90% வாய்ப்பில்லை என தெரிவித்தார். ஈரானின் தலைமை மதகுரு அயாதுல்லா அலி கமேனி அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு அவரது மகன் மொய்தபா கமேனி புதிய தலைமை மதகுருவாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் ஒன்றில் மொய்தபா கமேனியும் பலத்த காயமடைந்ததாகவும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதன் காரணமாக ஈரான் மற்றும் ஈராக்கில் கடந்த வாரம் நடைபெற்ற அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. இந்த சூழலில் மொய்தபா கமேனி 90% உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீர்நிலையில் ஓமான் அருகே சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் மாலுமி ஒருவர் பலியானதற்கு இந்திய அரசாங்கம் செவ்வாய்க்கிழமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி மாதம் 28 தொடங்கிய போர் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை அருகே 3 வணிக கப்பல்களின் மீது ஈரானிய படைகள் திடீர் தாக்குதல் நடத்தியதாக குற்றஞ்சாட்டிய அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை 80க்கும் அதிகமான ஈரானின் கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கிடையேயும் மீண்டும் போர் தொடங்கியுள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஓமான் அருகே சென்று கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் இந்திய மாலுமி ஒருவர் பலியானார். மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்ததாவது: ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணித்த MT அல் பஹியா மற்றும் MT
மொம்பாசா ஆகிய 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் இந்தியா மிகுந்த கவலை கொண்டுள்ளது. இந்த 2 கப்பல்களில் இருந்த 46 மாலுமிகளில் 30 பேர் இந்தியர்கள். இந்த தாக்குதலால் ஒரு இந்திய மாலுமி பலியானதோடு 10 பேர் காயமடைந்துள்ளனர். பலியான மாலுமியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றோம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் மாலுமி மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தும் இது மாதிரியான தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொதுமக்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஓமான் கடற்பரப்பில் நடந்த தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்த இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதற்றங்களை உடனடியாக தணிக்கவும் பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் திரும்பும் வகையில் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான தற்போதைய பேச்சுக்களை முடிவுக்கு கொண்டு வரவும் நாங்கள் மீண்டும் அழைப்பு விடுக்கிறோம். இந்த பிராந்தியத்தில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைப்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மேலும் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க பிராந்தியத்தில் உள்ள சர்வதேச நீர்வழிகள் சுதந்திரமான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தும் வர்த்தகமும் கூடிய விரைவில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் நடந்த தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்தது குறித்து ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் முகமது ஜாவத் ஹுசைனி மற்றும் பிற ஈரான் உயர் அதிகாரிகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் சமன் அனுப்பியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் நடந்த தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்தது குறித்து ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் முகமது ஜாவத் ஹொசைனி மற்றும் பிற ஈரான் உயர் அதிகாரிகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. இது புதுடெல்லியில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமையகத்தில் அவர்கள் ஆஜராகி இந்த தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்தனர்.